ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களுக்கு முக்கிய தகவல் கொடுத்துருக்காங்க. தகவலாக தான் எடுத்துக்கணும், அறிவிப்பு அதை எடுத்துக்கக்கூடாது. சீனியர் சிட்டிசன் பீப்புளுக்காக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி உண்டான அப்டேட், அதை பற்றி திருப்பதியில் இன்றைக்கி பக்தர்கள் கூட்டம் மிக குறைவாக உள்ளது. தரிசன நேரம் மிகமாக குறைஞ்சிருக்கு. நேற்று இரவுலேருந்தே குறைஞ்சிருச்சு. இலவச தரிசன டிக்கெட் ரொம்ப நேரம் இருந்திருக்கு. அதை பற்றி உண்டான ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். பாஸ்ட் வீக் 2-3 வாரத்துக்கு முன்னாடி நம்மளே ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் என்ன முடிவு எடுத்திருந்தாங்கன்னா, சீனியர் சிட்டிசனுக்காக அதாவது போர்ட் மீட்டிங் நடந்துச்சு, உயர்மட்ட குழு மீட்டிங் நடந்துச்சு. அப்போ சீனியர் சிட்டிசனுக்கு திருப்பதிலையோ இல்லை திருமலையிலையோ நம்ம மீண்டும் ஆஃப்லைனில் டிக்கெட் வழங்கலாம்ன்ற மாதிரி ஆலோசனை பண்ணாங்க. அதை பற்றி இப்போ ஒரு டீப் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. மிக விரைவில் இது நடைமுறைப்படுத்த வாய்ப்புகள் நிறையா இருக்கிற மாதிரி தெரியுது. நடைமுறை வரலை, நடைமுறைப்படுத்துறதுக்காக நிறைய ஆலோசனைகள் நடந்துகிட்ருக்கு மிக தீவிரமாக. எக்ஸாம்பிள், இப்போ அலிப்பிரி நடைபெற திவ்ய தர்ஷனுக்காக நிறைய விசிட் பண்ணாங்க, போனாங்க, வந்தாங்க. அந்த நடைமுறை நடக்கலை. ஆனால் இது நடைமுறை நடத்துகிற மாதிரியே இருக்குது. எதன் காரணமான திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு ஏபிசிஎம் வந்தப்போ பக்தர்கள் நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க. அதனால் இது நடைமுறைப்படுத்தலான்னு தேவஸ்தானம் ரொம்ப முன்னிப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. மிக விரைவில் இம்மாதமோ இல்லை அடுத்த மாதமோ மிக விரைவில் சீனியர் சிட்டிசன் டிக்கெட் திருப்பதியில் வழங்கப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ ஆன்லைனில் நிறுத்திடுவாங்களா, இல்லை ஆன்லைன்லையும் இருக்கும் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா பாஸ்ட் ஒரு 6 இயர்ஸ் 7 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஸ்லாட் ஒதுக்கியிருந்தாங்க. அதிகாலை 11 மணி ஸ்லாட் ஒன்று, மதியம் 3 மணி ஸ்லாட் ஒன்று, மொத்தம் 1400 டிக்கெட் 700 பிரிச்சிருந்தாங்க. இப்போ அந்த நடைமுறையெல்லாம் கிடையாது. அதனால் இப்போ எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் ஆன்லைனில் மதியம் 3 மணிக்கும், ஆன்லைனில் டிக்கெட் கொடுத்தா டைம் வேரியேஷன் ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, இல்லை இன்றைக்கி டிக்கெட் வாங்கி நாளைக்கு தர்ஷன் பார்க்குற மாதிரி கொண்டு வருவாங்களான்னு தெரியல. அந்த மாதிரி நடைமுறை நிறைய பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மிக விரைவில் வெயிட் பண்ணுங்கள். சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு நல்ல அறிவிப்பு வரும். ஆனால் அறிவிப்பு கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறது போய், நடைமுறையில் டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்கிறது போய், நடைமுறைப்படுத்த போகிறாங்க. அதுக்குண்டான ஆலோசனை மிக தீவிரமாக இருக்குது என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அனைவருக்கும் திருமலை திருப்பதி கோயிலின் இலவச தரிசன டிக்கெட் அப்டேட்டை பற்றி பார்ப்போம். தினந்தோறும் இரவு 9 மணிக்கு திருப்பதியில் இலவச தரிசன டிக்கெட் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசம், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ். நேற்று இரவு 9 மணிக்கு இன்று தரிசனம் பார்ப்பதற்காக 2ஆம் தேதி தரிசனம் பார்க்கறதுக்காக ஒரு 10,000 டிக்கெட்டும், 3ஆம் தேதி அதிகாலை தரிசனம் பார்க்கறதுக்கு ஒரு 3,000 டிக்கெட்டும், மொத்தம் 13,000 டிக்கெட் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. நேற்று இரவு 9 மணிக்கு கொடுக்கப்பட்ட 2ஆம் தேதி ஸ்லாட் நேற்று இரவு 11 மணிக்கெல்லாம் காலியாயிடுச்சு. நேற்று இரவு 11 மணிக்கு தர தொடங்கிய 3ஆம் தேதி அதிகாலை தரிசன டிக்கெட் பார்த்திங்கன்னா இன்று காலை 5:45 முடிஞ்சது. அதாவது நேற்று இரவு 9 மணிக்கு டிக்கெட் கொடுத்து இன்று காலை 5:45 தான் முடிஞ்சிருக்கு. பக்தர்கள் கூட்டம் மிக குறைவான கூட்டம் தான் இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். ஸ்ரீவாரிமெட்டில் இன்று காலை 6 மணிக்கு 3,000 திவ்ய தரிசன டிக்கெட் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. தற்போதைக்கு வழங்கிட்டு இருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்கும் நான் நினச்சேன். கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் கூட்டம் இன்னும் சம்மர் ஹாலிடேஸ் டீப்பாக ஸ்டார்ட் ஆகலை. அதனால் பக்தர்கள் கூட்டம் குறைஞ்சிருக்கு. வரணும்னு நினைக்கிற பக்தர்கள் நம்ம டைம் தரிசனம் பார்த்துட்டு போயிடுங்க என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் வைக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக இன்று 2/4/2025 காலை 7 மணி நிலவரப்படி டிக்கெட்டே இல்லாத இலவச தரிசனத்துக்கு ஒரு 8 மணி நேரம் ஆகுதுன்றும் 9 குடன்களை தான் பக்தர்களை தங்க வச்சிருக்கிறதாகவும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக பக்தர்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக பக்தர்கள் நேற்று சாமி தரிசனம் பார்த்தவனோட எண்ணிக்கை, அதாவது 1/4/2025 அன்று 72,981 பேர் தர்ஷன் பார்த்ததாகும். 21,120 பேர் மொட்டை அடித்ததாகும். 5,09,00,000 ரூபா 5,09,00,000 நேற்று உண்டியல் காணிக்க வந்திருக்கதாம். வெறும் 9 குடன்களை தான் நேற்று பக்தர்களை தங்க வச்சுருக்காங்க. வெறும் 8 மணி நேரம் தான் ஆகுதுன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக பக்தர்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இன்று எஸ்டிமேஷன் தரிசனம்
ரூ. 300 தரிசனத்துக்கு 2 முதல் 3 மணி நேரம் வரையும், டிக்கெட்டோடைய இலவச தரிசனத்துக்கு 3 முதல் 5 மணி நேரம் வரையும், டிக்கெட்டே இல்லாத இலவச தரிசனத்துக்கு 8லேருந்து 10 மணி நேரம் வரை ஆகலாம். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, நேற்று இரவு கொடுக்குற டிக்கெட் அதிகாலை டிக்கெட் வாங்கலாமா இல்லை அன்றைக்கி டிக்கெட்டை வாங்கிக்கலாமான்னு கேட்குறீங்க. அதிகாலை டிக்கெட் வந்து 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ள தரிசனம் பார்த்துடலாம். பகல் தரிசனமாக இருந்தால் 3லேருந்து 5 மணி நேரம் ஆகும். உங்களுடைய வசதி எப்படி வேணால் திருப்பிக்கலாம் நீங்கள் தரிசனத்துக்காக, சரிங்களா. அடுத்தபடியாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக இன்று காலை 5 மணிக்கு திருமலை சிஆர் ஆஃபீஸில் பக்தர்களுக்காக ரூம் புக்கிங் ஒதுக்கப்பட்டது. 2/4/2025 காலை 7 மணி நிலவரப்படி ரூ. 50 ரூ. ரூமில் 1200 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும் 231 ரூம் அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. ரூ. 1000 1500 ரூமில் 10 ரூம் ஒதுக்கப்பட்டதாகவும் 10 ரூம் அப்படியே இருக்குன்ற மாதிரி தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருப்பதியாக இருந்தால் விஷ்ணுவாசல் ரூம் புக்கிங் தராங்க. உங்களுக்கு யார் வேணாலும் அங்கே போய் வாங்கிக்கலாம். பக்தர்கள் ஒரு 6 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க, அதை மட்டும் நம்ம ரிப்ளை பண்ணலாம். 9 PM தர்ஷன் டைம் போட்டிருக்காங்க. எத்தனை மணிக்கு போனால் அலோவ் பண்ணுவாங்க. காலையில் 11 மணிக்கு மேலே நீங்கள் போகலாம் டேட் மட்டும் தான் செக் பண்ணுறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் திருமலையில் பஸ் நிலையத்துக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போகுது? ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்லேயே விஷ்ணுவாசம் இருக்குது. அங்கேருந்தே திருமலைக்கு போகிற பஸ் அவைலபிளாக இருக்குது சார். இரவு 9:30 மணிக்கு இருந்து திருப்பதிக்கு பஸ் வசதி உண்டா சொல்லுங்கள். காலை 3 மணி முதல் இரவு 11:45 வரைக்கும் திருமலை திருப்பதி போக்குவரத்து சேவை இருக்குது. அண்ணா நாங்கள் 3rd ஏப்ரல் 6 PM திருப்பதி வந்துடுவோம். தேர்ஸ்டே சாமி தர்ஷன் பார்க்க டிக்கெட் கிடைக்குமா? 6 மணிக்குன்னு சொல்கிறீங்க. காலைல 6 மணி இருந்தால் டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் டேரெக்டாக ஃப்ரீ தர்ஷனுக்கே போயிடலாம். அங்க பிரதர்ஷன் டோக்கன் எடுக்கணும். எங்கே வந்தால் கிடைக்கும், க்யூ லைனில் நிற்கணும். அங்க பிரதர்ஷன் டோக்கன் ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க, ஆஃப்லைனில் தர்றது கிடையாதுங்க சார். 5ஆம் தேதி அன்றைக்கி தர்ஷன் பார்க்கணும். நியூ மேரேஜ் கப்புள் நாங்கள் உண்டியில் தாலி போடணும், கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கள். நீங்கள் 5ஆம் தேதி தரிசனம் பார்க்கணுன்னா நீங்கள் 4ஆம் தேதி நைட்டே திருப்பதிக்கு 9 மணிக்கு வந்துடணும். டிக்கெட் வாங்கிட்டு 5ஆம் தேதி தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும். இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும், சரிங்களா. உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனலில் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டு டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு கொடுங்க. உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக ரிப்ளை பண்ணுறேன்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.